நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. ஆர்கிடெக்சரல் வெர்சஸ் சிவில் இன்ஜினியரிங், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். கடந்த காலங்களில் நாம கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த தகவலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய நாம தெரிந்து கொள்ளாத பல தகவல்களை பற்றி பேச போகக்கூடிய இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்துல நிச்சயமா இப்படியும் இருக்குமா என்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இந்த பதிவு. இந்த பதிவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு மறந்துடாம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணுங்க. இது சன் ஆஃப் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். நாடோடியாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை ஒரு நாகரிகமான வாழ்க்கை முறையாக மாற காரணமாக அமைந்தது இமேஜினேஷன். மனித கற்பனையில் உருவான எண்ண அலைகளை செயலாக்கம் செய்ய என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையின் தாக்கம்தான் மனிதனை ஒரு இடத்தில் நிலையாக நிலைபெற செய்ய. சிந்தனையினுடைய முடிவு தான் இங்கே கட்டுமானங்களாகவும் உருமாறி இருக்கு. அந்த கட்டுமானங்களை நீங்க எப்படி கட்டமைக்கணும், எப்படி கட்டமைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய திட்டமிடுதலை கட்டமைத்து தரக்கூடிய ஒரு வழிமுறை தான் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்கிடெக்சரும் சிவில் இன்ஜினியரும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உண்டு. ஒரு ஆர்கிடெக்சர் ஆகுறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடியதை கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு எனக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு உள்ளவங்க தான் மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில வருவாங்க. இவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்கள தான் நம்ம டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர், அப்புறமா ஐடிஐ டிராஃப்ட்மேன் வந்து இருப்பாங்க. இவங்க அசிஸ்டன்ட் லெவல் வரக்கூடிய அந்த ஆர்கிடெக்சருடைய வேலைகளை செய்து கொடுப்பாங்க. இந்த டீம் செய்யக்கூடிய வேலைகள் தான் சரியான முறையில நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஒரு பில்டிங்கோ அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும், எந்த மாதிரிப்பட்ட கட்டமைப்பு இருக்கணும், அதனுடைய ஏர் சர்க்குலேஷன் எப்படி இருக்கணும், வென்டிலேஷன் பொசிஷன் எப்படி வரணும், அதனுடைய ஓப்பன் ஏரியா எப்படி இருக்கணும்னு சொல்லி பலதரப்பட்ட நுணுக்கமான தகவல்கள் நிச்சயமா இவங்களால மட்டும்தான் அதை அவுட்புட் கொடுக்க முடியும். அப்ப ஒரு சிவில் இன்ஜினியரால இதை செய்ய முடியாதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. சிவில் இன்ஜினியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய ரோல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது வேற. அப்போ ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியரால அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது தவிர செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்சருடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சிருந்தா அவங்க பண்ணக்கூடிய அந்த டிராயிங்ஸ் சில நேரங்கள்ல சரியான முறையில வரும். ஆனா இறுதியா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்டிங்குடைய பிளான் அண்ட் எலிவேஷன் டிசைன் சொல்லக்கூடியது நிச்சயமா ஒரு ஆர்கிடெக்சரல் பண்ணக்கூடிய நேரத்துல தான் 100% அது உங்களுக்கு சரியான அவுட்புட்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல இருந்து நம்ம நிச்சயமா தெரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ப்ரொஃபஷனல் லெவல் ஆர்கிடெக்சரால மட்டும்தான் ஒரு சூப்பரான டிசைனை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சிவில் இன்ஜினியரால முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னது முடியாதுதான். ஆனா ஒரு சிவில் இன்ஜினியரால சில இடங்கள்ல அவங்களாலே முடியும். அது எப்படி முடியும்னா, இந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணாலோ அல்லது இந்த ஆர்கிடெக்சர் கூட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ அவங்களால அந்த வேலைகளை செய்ய முடியும். அப்படி இல்லாத சிவில் இன்ஜினியரால முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது. ஆனா அவங்க கேட்ட கடமைக்கு வேணா ஒரு டிராயிங் கேட்டீங்கன்னா வரைச்சு தருவாங்க. ஆனா அதுல எல்லா விதமான பர்ஃபெக்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அதுல பல விதமான குளறுபடிகள் நிச்சயமா வரதான் செய்யும். அதனால ஒரு பில்டிங்குடைய ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க அணுக வேண்டியது ஆர்கிடெக்சர் முடிச்சவங்கள தான் அணுகணுமே தவிர டைரக்டா சிவில் இன்ஜினியரா அணுகணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்க ஆர்கிடெக்சரல் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க சிவில் இன்ஜினியர் அணுகுனீங்கன்னா அந்த பில்டிங் சொல்லக்கூடியது ஒரு சரியான முறையில உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்போ சிவில் இன்ஜினியரோட ரோல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லக்கூடியதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு முடிவு பண்ணதுக்கும் வசதியா இருக்கும். ஆர்கிடெக்சருடைய அந்த கற்பனைய நிஜத்துல கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்க தான் சிவில் இன்ஜினியர்ஸ். அப்ப இவங்க டிசைனா இருந்தா இவங்க எக்ஸிகியூஷன்ல இருப்பாங்க. இது ரெண்டு தான் இவங்களுடைய ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிளா தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது. இது இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்களுக்கு பெருவாரியானவங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் சொல்லக்கூடியது புரியும். ஆனா சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைன்னு சொல்லக்கூடியதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மையா இருக்குது. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது சிந்தனைன்னு சொல்லக்கூடியது பரவலா இருக்குது. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸை பற்றிய விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடியது இல்லைன்னு சொல்லக்கூடியதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் செய்யணும். இப்போ ஆர்கிடெக்சர்லாம் என்ன செய்யறாங்க, சிவில் இன்ஜினியர்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய
அந்த வித்தியாசங்கள் புரியக்கூடிய நேரத்துல தான் வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு செக்டர்லையும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நேரத்துல நல்ல ஒரு தரமான ஒரு அவுட்புட்னு சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவை நான் எதுக்கு இப்போ பதிவு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னா, பரவலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியரை ஒரு டிராயிங்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அப்ரோச் நிறைய நடக்குது. அந்த சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணாங்கன்னா, டிராயிங்கே வரைஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை அந்த சிவில் இன்ஜினியர் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது அவங்க ஓனா செய்யறாங்க. அப்போ அப்படி ஓனா செய்யக்கூடிய நேரத்துல அந்த டிசைன்ல இருக்கக்கூடிய பலவிதமான இஷ்யூஸை பத்தி அவங்க கன்சிடர் பண்றது இல்லை. அதனாலதான் ஒரு வீடுன்னு சொல்லக்கூடியது சரியான முறையில அவுட்புட் நமக்கு வராம இருக்குது. அப்போ ஒரு வீட்டினுடைய அவுட்புட் சரியான முறையில வரணும்னா ப்ராப்பரா பார்க்கக்கூடிய நேரத்துல ஆர்கிடெக்சரல் டீமை கான்டாக்ட் பண்ணி நீங்க டிசைனை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது சரியான முறையில வரும். அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பல இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல சேலஞ்சிங் ப்ராஜெக்டா இருக்கலாம். இதனுடைய எல்லா டிசைனுமே ஒரு ஆர்கிடெக்சரல் டீம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள வேலைகளை சிவில் இன்ஜினியரிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி தெரியக்கூடிய நேரத்துல தான் நமக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு செக்டர்லையும் தனித்தனியா வர ஆரம்பிக்கும். ஒரே நபருக்கு மேல வரக்கூடிய அந்த ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது இங்க குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா ஒரு பயனுள்ள புரிதலை உங்களுக்கு கொடுத்திருக்கோம் நம்புறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் இந்த பதிவினுடைய நோக்கத்தை சொல்லிடுறேன். ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னா யாரு, சிவில் இன்ஜினியர்னா யாருன்னு சொல்லக்கூடிய தகவல்களை பதிவு பண்ணியிருக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த பதிவை முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கனவை நிஜமாக்கி கற்பனையால் வடிவமைத்த உயிரோட்டமாய் நிற்கும் கட்டுமானங்கள். மண்ணால் தொடங்கிய நம் அடையாளம், உயர்ந்த நம் பெருமை, காலத்தோடு ஆச்சரியமாய் மிளிரும் கட்டுமானங்கள். நாம் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு பயணிக்கும் கட்டுமானங்கள். வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லும் அடையாளம் தரும் கட்டுமானங்கள். பக்தி நிறைந்த ஆலயங்கள், பாதுகாப்பு தரும் இல்லங்கள், சந்தோஷம் கொடுக்கும் அரங்கங்கள், எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையை அழகாக்கும் கட்டுமானங்கள். முறை வாழும் இந்த வாழ்வில் நிம்மதியையும் நம்பிக்கையும் தரும் மனித குலத்தின் அழகிய பரிசு கட்டுமானங்களே. கனவை நிஜமா